யாராவது உனக்கு உதவி செய்யணும்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒரு பொருளை நீ தரேன்னு சொல்லிட்டு நான் நேரத்துக்கு வந்துருன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க அந்த டைம் வரணும். ஒருவேளை நீ லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க காத்துக்கலாம். ஆனா நீ கொடுக்க வந்து அவங்க ஆள் இல்லைன்னா போனா எப்படி பார்க்கலாம். ஆமா, உங்களுக்கு தேடி போய் கொடுக்குறாங்களா? என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம், வந்து வேணா வாங்கிக்கலாம். இது மனிதனுடைய தேவனுக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர் இறங்கும்படி காத்துக்கலாம். எப்பயாவது மாறாதா? எப்பயாவது என்னுடைய குணத்தில் மாறாதா? செய்கை மாறாதா? என்னுடைய செயல்கள் எல்லாம் மாறாதா? மாறுகிற பொழுது நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு கேட்டதா இருக்குமே அப்படின்னு சொல்லி இதற்காக நமக்காக இறங்கும்படி மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். அவர் இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். எல்லாம் சந்தோஷமா. அவர் மனதுருக்கும்படி எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள கிரியை நடைபெற போறாருன்னு அர்த்தம். இறங்கும்படி காத்திருப்பார் அப்படின்னு சொன்னா நமக்காக வெயிட் பண்ணிருக்காரு. ஏன் அவர் நமக்காக காத்திருக்கோம்? நமக்காக காத்திருக்கோமா? நீங்க காத்திருப்பீங்களா? எனக்காக நன்மை செய்யப்படி எப்படிருந்தாலும் நீங்க நன்மை செஞ்சுட்டுதான் வரணும் சொல்லிட்டு. ஆமா, வரமாட்டேன். தேவன் மட்டும்தான் ஒரு மனிதன் நிமித்தம் அவனுக்கு இறக்கம் செய்யப்படி காத்திருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அது காத்திருக்கிறதுல சொன்னா நீ கூப்பிடுறதான் பார்க்க. காத்திருக்கிறதுன்னு சொன்னா எங்க இருக்கிறீங்க? நான் இங்க தேடி வந்துட்டேன். இவர்கள் ஏதேன் தோட்டத்திலே மர இலைகளால் தைக்கப்பட்ட ஆடை போன்றோ இல்ல சர்வத்தோட பேசி கெட்டதோ தெரியாம புரியுது. அவருக்கு தெரியாம வந்து ஆதாமே நீ எங்க இருக்கிறாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அர்த்தமே இல்லை. எங்க இருக்க வேண்டிய நீ எங்க இருக்க? ஆதாமே நீ எங்க இருக்க வேண்டியவன், நீ எங்க இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ சொல்றாரு, நான் தோட்டத்தில் இருக்க வேண்டியதுதான், ஆனா இப்போ தோட்டத்துல மரத்துக்கு பின்னாடி இருக்கிறேன். அப்போ அங்கே தேவன் வருகிறதுனா காத்திருக்கிறேன். எது தெரியுமா? இவர்கள் செய்த தவறுக்கு மனம் திருப்புவார்கள் என்று காத்திருக்கிறேன். அதுதான் இப்போ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஓடி வந்ததா அங்கேயே முடிவு போயிட்டு இப்போ நம்மளாம் நல்லா அவர்களோட தேவருக்கு தந்த எல்லாம் நீங்க கொடுத்துருக்கான். நான் ஒண்ணு அப்ப தேவருக்கு தந்த சரி தேவர்கிட்ட கூடு பண்ணிட்டேன். ஏன் இவர் மட்டும் ஜாலியாக சொல்லும் போது நீ கொடுத்ததான், நீ கொடுத்ததுனாலதான், அதனாலதான் நீ கொடுத்ததான் எனக்கு தப்பு. நான் இறங்கும்படி காத்திருந்த தேவன் அவர் ஆரம்பத்திலே இறங்கும்படி காத்திருந்தார். அவர் இறங்கும்படி தான் காத்திருந்தார். இல்லைன்னா தெரியாம அவர் வந்து யாருன்னா பார்ப்பாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது மனதுரும்படி எடுத்து அப்போ அவங்க கீழ்படி அதனால தோல்வி ஆடை ஓடி போயிட்டு